கரூர் சம்பவம் நடந்த உடனே எந்த தாவேக்காரங்களும் இல்லவே இல்லையே, எல்லாருமே ஹைட் ஆயிட்டாங்க அப்படின்னு அப்படிதானே பாக்குறாங்க. சரி, ராஜ்மோகன் வெளியே வந்தாரா, எங்கேயா ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாரா, ஏதாவது ஒரு இடத்துல வந்து பேசிருக்கீங்களா? என்ன பேசணும் அபிஷியலா கட்சி சார்ந்தவங்க யாராவது கொடுத்தாங்களா? பொதுச் செயலாளரை போயிட்டாரு, பொதுச் செயலாளர் போன் எடுத்து பாருங்க எங்க போயிட்டாரு, டெல்லி போனாரு. அவரு யாரு? ஆதவர்ஜுனா. ஏன் தடை செய்யப்பட்ட பகுதியா டெல்லி? அதாவது கேனத்தனமா இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் எந்த கேள்வி சொல்லணுன்ற அவசியமே எனக்கு கிடையாது. அடிப்படை அறிவே இல்லாதவனா இருக்கிறான் அன்னைக்கு திமுகல. என்ன பதில் பேசுவான்? நீ போடக்கூடிய அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் எடுத்து பதில் போட்டுக்கிட்டு இருக்கான் அன்னைக்கு தலைவர் தளபதியினுடைய விர்ச்சுவல் வாலியர்ஸ். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த மாணவியினுடைய பிரச்சனை தான் இறுதியாக இருக்கும்னாரு. இது இங்க நடந்துருச்சு. இப்போ கோயம்புத்தூர்ல சாதிய ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதிகாரங்களும் இல்ல, தமிழக வெற்றி கழகம் பெருசா கண்டுகொள்றது இல்லைன்னு சொல்றாங்க. போயிட்டு போது நீங்க நல்லது எடுக்க வேண்டியது தானே. ஆட்சியும் அதிகாரம் உங்கள்கிட்ட தானே இருக்குது. முதல்வரும் துணை முதல்வரும் நீங்க தானே. உங்க தங்கச்சி தானே எம்பி. ஏன் அந்த பகுதிக்கு அந்த பொண்ணு போகணும்? ஏன் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட பகுதின்னு ஏதாவது இருக்க போகக்கூடாதுன்னு இதே தாவேக்காவுடைய ஆதரவாளர்கள் சில பேர் கேட்டாங்கல்ல, என்னன்னு இதே மாதிரி கேட்டாங்கல்ல, அந்த பெண்ணு ஏன் அந்த நேரத்தில் எந்த ஆதரவாளர் எனக்கு தெரியாது. ஃபேக் ஐடி 1000 இருக்கு. நேர்காணல்ல கூட கேட்டிருக்காங்க, அதே கேள்வியை கேட்டிருக்காங்க. நான் காட்ட முடியும். அது நான் அவங்க போனது சரி, அவங்க எதுக்காக அதை விவாதிக்கிறதுக்கு நான் வரல. எங்க இருந்தாலும் பாதுகாக்கப்படணும்ன்றது தான் என்னுடைய. காவல்துறை வந்துட்டு அந்த இடத்துக்கு போட முடியும், அவங்க போற இடத்துக்குலாம் போட முடியுமான்னு கேட்க. காவல்துறையே இங்க மானங்கெட்டு போய் வந்த கோவிலுக்கு வந்த பொண்ணு பாலியல் வன்புணர்வு பண்றீங்களே, யோக்கியமான காவல்துறை தானே நீங்க? இப்ப 10 நாளைக்கு முன்னாடி நடந்தது இல்ல சம்பவம், 2 காவலர்கள் தானே அந்த அயோக்கிய வேலையை பண்ணது. அப்ப அந்த அயோக்கியங்களை சுட்டிருக்கணுமா இல்லையா? ஏன் சுடல இந்த காவல்துறை? இல்ல, இப்ப கூட்டணி கட்சிகளுடைய வருகை இருக்குது அப்படின்னா நீங்க எந்த கட்சிக்கு போவீங்க? யார் போவாங்க இருக்குது? ஒட்டுமொத்த கட்சிகளும் ஒன்றியம் வரைக்கும் இன்னைக்கு பார்த்து நடுங்கக்கூடிய அளவுக்கு ஒரு கட்டமைப்பு வச்சிருக்குன்னா தமிழக வெற்றி கழகம் தான். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர் திருமதி ஜல்லிக்கட்டு ஜலீல் அவர்கள் நம்மோடு வந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வாழ்த்துக்கள். சிறப்பு பொதுக்குழு கூட்டம் தமிழக வெற்றி கழகம் வந்து நேற்று நடத்தி முடிச்சிருக்குது. இது விஜய் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. இப்போது விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் அவர்களை தேவையில்லாமல் சீன்றாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையை வச்சுருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதலமைச்சரை தேவையில்லாமல் சீண்டுவதற்காக அங்கே எந்த வேலையும் இல்லை. கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து மன்னராட்சி முறையை ஒழிக்கணுன்றது மட்டும்தான் அவருடைய மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவாக இருக்குது. மாநாடு மேடையில் அதை தான் பிரகடனப்படுத்தியிருக்கிறாரு விக்கிரவாண்டி வி சாலையில். ஸோ முதல்ல இந்த பார்வையை முதல்ல மாற்றணும். அவர் ஆரம்பத்திலேருந்தே ஊழல்வாதிகளை எதிர்க்கிறேன், இங்கே தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் திமுக தான், அதனால் திமுக தான் பிரதான எதிரி, இங்கே போட்டியே தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் பிரகடனப்படுத்துகிறாரு. இதில் வேறு என்ன பேச முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சீமான் வந்து பார்த்திங்கன்னா நிலைப்பாடுகளை மாற்றிக்கிட்டே இருப்பார். பிஜேபின்னு வரு, காங்கிரஸ்ன்னு வரு, திமுகன்னு வரு, அண்ணா திமுகன்னு வரு, அப்புறம் திமுக எங்கள் பங்காளி கட்சின்னு வரு, தமிழக வெற்றி கழகம் வந்து என்னுடைய தம்பின்னு வரு, அதுக்கப்புறமா முதல்ல இது பண்ண வேண்டியதே தாவேக்காவாக தான் சொல்லுவார். நிலையற்ற ஒரு பேச்சு. அந்த பேச்சு ஒருபோதும் தலைவர் தளபதியிடம் இல்லை. அன்றைக்கு என்ன பேசினாரோ அதே கொள்கையில் தான் பாசிசவாதிகளுக்கும் ஊழல்வாதிகளுக்கும் எதிரான நிலையில் இருக்கிறன்றதை பதிவு பண்ணுறாரு. அதுதான் இன்றைக்கும் அதே நிலையில் தான் நிற்கிறாருன்னு சொல்கிறேன். இப்போ முதல்வர் வேட்பாளராக அவரை தான் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகள் என்னவா முன்னாடி போய்கிட்டு இருக்கு? ஏன்னா இது வரைக்கும் அதாவது இந்த கூட்டங்கள், அதாவது சனிக்கிழமை இந்த கூட்டங்கள் எல்லாம் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு அதெல்லாம் ரத்தாகி இருக்குது. அதை தாண்டியும் அவங்க எதுவுமே பண்ணலை. இது இப்படிலாம் போச்சுன்னா வந்துட்டு ஒரு கேண்டிடேட்டை கூட நிறுத்துறதுக்கு கூட அவங்க திணறுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி சில பேர் பார்வை வைக்கிறாங்களே. ஏன் அந்த பாவம், அந்த பயம், பதட்டம் எல்லாம் அவங்களுக்கு எதுக்குன்னு கேட்குறேன். யார் பதட்டப்படணும்? கட்சி யாருடையது? ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கக்கூடியவர்களும் துடிக்கக்கூடியவர்களும் யார்? தமிழக வெற்றி கழகம் தானே. அந்த உணர்வு அவர்களுக்கு இருக்காதா? கட்சி எப்படி வழி நடத்தணும், கட்டமைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் ஆடு நினைக்குதே நீ ஓனை அழுகுதுன்னு கேட்குறேன். சரி, அடுத்த கட்ட பணிகள் தான் என்ன தமிழக வெற்றி கழகம்? அது தமிழக வெற்றி கழகம் பார்த்துட்டு போகுது. எந்த பணியாக வேணா இருக்கட்டும், செவ்வனவே சீரும் சிறப்புமாக நடந்துக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? எல்லாத்தையுமே அறிவித்து, எல்லா பொறுப்புகளும் அறிவித்து, ஆட்களை நியமித்து வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் கேட்கக்கூடியவர்களுக்கு. கட்சியை ஆரம்பித்து கட்டமைச்சு இந்த மண்ணில் 75 ஆண்டுகளையும் 54 ஆண்டுகளையும் கடந்த திராவிட கட்சிகளை எதிர்க்கிறாரு. ஒன்றியத்தில் பாசிசவாதிகளாக எதிர்க்கிறாரு.
அப்படி இருக்கும்போது அவருடைய கட்டமைப்பு என்னன்றது அவருக்கு தெரியாதா? அவர் ஒரு சுய பரிசோதனை பண்ணி பார்த்துருக்க மாட்டாரா? நம்ம எந்த இடத்துல இருக்கோன்னு சொல்லிட்டு. நேற்று வரைக்கும் 20% வாக்குகளை நாங்கள் நம்ப மாட்டோம், 8%, 6% சொல்லிக்கிட்டு இருந்தவர்கள் முந்தா நாள் 20% ஒத்துக்கிட்டாங்கல்ல இருக்குன்னு சொல்லிட்டு. இப்பவும் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 27-28% வாக்குகள் அவருக்கு இருக்குது. புரியுதுங்களா? நான் வந்து அவர் மாநாடு நடத்துவதற்கு முன்னாடியே பதிவு பண்ணியிருக்கேன். 18% வாக்குகள்லேருந்து 20% வாக்குகள் அவருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி யாரெல்லாம் பேசுகிறார்களோ இவர்கள் எல்லாமே இரட்டை நாக்கில் பேசினவர்கள் தான். அன்றைக்கி இல்லைன்னு சொல்லிட்டு ஆமாம் இன்றைக்கி இருக்குன்னு சொன்னவர்கள் தான். நான் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் புள்ளி விவரமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். 18% 20% வாக்குகள் அவருக்கு இருக்குன்னு. இன்றைக்கி 27-28% வாக்குகள் அவருக்கு இருக்குது. கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு தான் போயிருக்கிறாரே தவிர்த்து அவர் மீது எந்த விதமான காழ்ப்புணர்ச்சி மக்களுக்கு இல்லை. எந்த விதமான ஒரு வன்மமோ ஒரு இப்படி ஒரு இயலாமை பார்வையோ மக்களுக்கு நிச்சயமாக இல்லை. நிச்சயமாக இவர் தான் ஆட்சிக்கு வரணுன்றதை மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதற்கான மாற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதனால தான் இந்த கருத்து கணிப்பு மாற்றங்கள்லாம் திராவிட திமுகவுக்கு இன்னைக்கு பதட்டம் எல்லாம் எதுனாலனா அதனால தான். அவர்களுக்கு தெரியாதா பெண் நிறுவனம் எப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குன்றத? ஒரு 15 நாளையில் 18 கோடியை செலவு பண்ணி அவர் ஒரு நெரட்டிவை செட் பண்ணி இவரை தாக்கணும்னு நினைக்கும் போது அதையெல்லாம் தாண்டி விர்ச்சுவல் வாரியர்ஸ் போட்டு தாக்கிட்டு இருக்கானே. இன்னைக்கு தலைவர் தளபதி அவர்களுடைய கட்டமைப்பில் தம்பி தங்கைகள் 2 பேருமே அரசியல் மயமாக்கப்பட்டிருக்கார்கள்ன்றதான் உண்மை. நீங்கள் காசை கொண்டு போய் கொடுத்து என்ன வேலையை பண்ணுறீங்களோ அதை அத்தனையுமே அவன் ஏவுகணையாக எதிர்த்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதை இன்றைக்கி உங்களால் தாங்க முடியல. உண்மையை வெளிக்கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறான், உண்மையை பேசுகிறான், உண்மையை அங்கே பேசுகிறாரு. அதனால உங்களுக்கு பதட்டம் பயம் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி பேசுகிறதுக்கு உங்கள்கிட்ட கண்டென்ட் இல்லை. நேரு செய்த ஊழலை சொல்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை, திராணி இல்லை. கோவையில் நடந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த மாணவியினுடைய பிரச்சனை தான் இறுதியாக இருக்கும்னாரு. இங்கே நடந்துருச்சு. இப்போ கோயம்புத்தூரில் திருவண்ணாமலையில் ஒரு பொண்ணுக்கு நடந்துருச்சு. இப்படி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. சாதிய ஆணவ படுகொலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி அதையெல்லாம் தடுக்கிறதுக்கு காவல்துறைக்கு எந்த அதிகாரமும் இல்லை. தமிழக வெற்றி கழகம் பெருசாக கண்டுகொள்றது இல்லைன்னு சொல்கிறாங்களே. போயிட்டு போகுது. நீங்கள் நல்லது எடுக்க வேண்டியது தானே. இதே பார்வை இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, சிரிச்சிட மாட்டாங்களா? நீங்கள் தான் மாற்றத்துக்கு இல்லை, நான் என்ன கேட்டேன்றதை உள்வாங்கிட்டு பேசுங்க சித்தார்த். சரி, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, தாவேக்க கடந்தே போட்டோம். நீங்கள் சமூக நீதியினுடைய பாதுகாவலன் தானே. உங்களுக்கு எங்கே போச்சு ஆட்சியும் அதிகாரமும்? உங்கள்கிட்ட தானே இருக்குது. முதல்வரும் துணை முதல்வரும் நீங்கள் தானே. உங்கள் தங்கச்சி தானே எம்பி, உங்கள் மருமகன் தானே எம்பி, உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் தானே கட்டமைச்சு வச்சுருக்கீங்க. ஏன் மறுக்கிறீங்க? சாதிய ஆணவ படுகொலைக்காக தனி சட்டம் இயற்றணும் தமிழக வெற்றி கழகம் அறிக்கை கொடுத்துருக்குது. அதன் பக்கம் நிற்கிது. அதை பேசுகிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் மக்கள் இன்றைக்கி எல்லாம் சிந்திக்கக்கூடிய மனப்பான்மைக்கு போயிட்டாங்க. யார் வேணுன்றதை முடிவு பண்ணிட்டாங்க. உங்களுக்கு பதட்டங்கள் அதிகமாக நீங்கள் ஏதேதோ மடைமாற்றம் வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய ஊழல் இன்றைக்கி கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்குது. எந்தெந்த ஊழலில் கரைபடி ஓடி? எல்லாத்துலேயும் இல்லை. எதில்? ரேஷனில் ஊழல் இல்லையா? கக்கூஸில் ஊழல் இல்லையா? எதில் ஊழல் இல்லைன்னு சொல்கிறீங்க? இந்த அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறதுக்கு ராம்சார் நிலத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சதில் கூட ஊழல் இருக்குது, 2000 கோடி. ஏன் பேச மறுக்கிறீங்க? இப்போது தமிழக வெற்றி கழகத்தில் நிர்வாகிகள் ஏன் போடலை, கேண்டிடேட் ஏன் எடுக்கல? இதுதான் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையா? தமிழ்நாட்டுடைய பிரச்சனை இல்லை, தமிழக வெற்றி கழகத்துடைய பிரச்சனையை தான் நாங்கள் கேட்குறோம். தமிழக வெற்றி கழகத்துக்கு தெரியும், கட்சியை ஆரம்பித்தவர்களுக்கும் நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் எப்படி கேண்டிடேட் எடுக்கணும், போடணும், மக்களுக்கான ஒரு பிரதிநிதியை எப்படி கொண்டு வந்து நிறுத்தணும்னு அவர் தலைவர் தளபதி அவர்கள் என்றைக்கோ மனசில் நினச்சிருப்பாரு. அதுக்கான வழிகாட்டுதலாக அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதை எல்லாத்தையும் படம் போட்டு காட்டணுன்ற அவசியம் இல்லை. அத்தனை பேரும் பிரம்மாண்டமாக கொண்டு வந்து நிறுத்துவாங்க. யார் கூட்டணி, யாருக்கு 234 வேட்பாளர்களையும் நிறுத்துவாங்க. கவலைப்படாதீங்க சித்தார்த். பிரேக்கிங் நியூஸ்லாம் நிறைய இருக்குது. சரி, இப்போ கூட்டணி சம்மந்தமாக நீங்கள் சொன்னீங்கன்றதுனால கேட்குறேன். அதிமுக பாஜக வந்து கூட்டணி வேண்டாம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் வந்து முடிவெடுத்துருச்சு. என்னைக்கு? நேற்று வந்து நியூஸில் வந்திருக்கு. தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, பாசிசவாதிகளோட நேரடியாகவோ முறைமுறை அவர் ஏற்கனவே தெரியப்படுத்துகிற குழப்பிக்கிட்டு இருக்கிறது நீங்கள் தான் சொல்கிறேன். அண்ணா திமுக பேசுது, இப்படி பேசுது. உங்களுக்கு ஆதரவாளர் இருந்தாங்க. அவர் எப்படி வேணா இருந்துட்டு போறாரு. பாஜக சேர்ந்தவங்க உங்களுக்கு ஆதரவா மாறாங்க. அவங்க யார் வேணா எந்த நிலைப்பாடால உங்களுக்கு ஆதரவா மாறாங்க. எந்த நிலைப்பாடா வேணா இருக்கலாம். எச் ராஜா அதுக்காக வேற மாதிரி மாறிடுவாரா? அவர் எச் ராஜா தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. அவர் பாசிசவாதி தான். அதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. புரியுதுங்களா? இந்த மக்களுக்கு அவர் ஆதரிச்சாருன்னா அது அவருடைய நிலைப்பாடு. அவர்கிட்ட போய் கேளுங்க. புரியுதுங்களா? நாங்க அதை ஏத்துக்கலன்னு சொல்றோம். நாங்கள் எப்படி மட்டும் இந்த மக்களுக்கு மண்ணுக்கானவர்கள் தான்றதை கடைசியாக இன்னும் மீண்டும் ஒரு முறை வாய்ப்பில் உங்களுக்கு சொல்லிட்டாரு. இனிமேல் ஊடகவியலாளர்லாம் பாருங்கள் கேளுங்கன்னு சொல்கிறோம்.
சரி, அவருக்கு கூட்டணி இல்லைன்னு சொல்கிறாரு. அதை குறித்து கேட்கும் பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இவங்க கூட்டணிக்கு போகலை அப்படின்னா ஓட்டை பிரிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இப்போ இந்த அதை பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த கண்டென்ட்டும் இல்லை. இப்போ அதை பேசுகிறீங்க. இப்பவும் சொல்கிறேன், பல கட்சிகள் வருவதற்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? பல கட்சிகள் வருவதற்கு காத்துக்கிட்டு இருக்கேன். எப்போது அது நடக்கும்? உங்களுக்கே அவசரம், வீட்டுக்கு போகிற டைம் ஆயிடுச்சா? கொஞ்ச காலத்தில் வரப்போகுது. உங்களுக்கு ஏதாவது அவசரம் இருக்கா? இன்னும் கொஞ்ச காலத்தில் உங்களுக்கு இது கடைசி பேட்டினா சொல்லுங்கள், அவரை போய் சந்தித்து கேட்டுருவோம், சொல்லிடுவோம். இன்னும் நிறைய இருக்குது. இது அரசியல். புரியுதுங்களா? யார் வேணால் எப்படி வேணால் கட்டமைக்கலாம்னு நினைப்பாங்க. மிகப்பெரிய ஊழலே 10 ரூபாயிலிருந்து தான் இங்கே ஆரம்பிக்குது. சரிங்களா? கக்கூஸ் கழுவுறதுலேருந்து தான் ஊழல் ஆரம்பிக்குது. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தான் இங்கே மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது. வாழ்வாதார போராட்டமும் ஜீவாதார போராட்டமும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் பேசுகிறதுக்கு இந்த அரசுக்கு ஏன் மனநிலை வரலன்னு கேட்குறோம். ஒத்துக்கிறீங்க இல்லை? அது தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கொச்சப்படுத்த முடியுமா? வாழ்வாதார போராட்டம் தானே, அவங்களுடைய ஜீவாதார போராட்டம் தானே. நீங்கள் கூலியை பற்றி பேசலாமா? கூலி படம் போய் பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த உணர்வுகள் ஏன் புரிய மாட்டேங்குது? 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாள் ஆக்கிடுவேன்னு சொன்னீங்களா? ஆக்கிட்டீங்களா? இல்லையே. அதனால் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பாருங்கள். என்ன, அதை விட்டுட்டு நீங்கள் பொறுப்பாளர்கள் போடலை, கேண்டிடேட்டு போடலை, அதெல்லாம் கட்சியோட வேலை, அது பார்த்துக்கும். கட்சியின் நலம் சார்ந்து விசாரிக்கக்கூடியவர்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி கவலைப்படாதீங்க, எல்லாம் சிறப்பாக போடுவார் அப்படின்றத பொதுச் செயலாளர் இருக்கிறாரு, தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆதவர்ஜனா அவர்கள் இருக்கிறாரு, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் புசியானந்த் அண்ணன் இருக்கிறாரு, தலைவர் இருக்கிறாரு, தளபதி இருக்கிறாரு. அதனால் அவங்கெல்லாம் சிறப்பாக பண்ணுவாங்க. இப்போ விஜய் அவர்கள் பேசும் பொழுது சொன்னார், அதாவது சுப்ரீம் கோர்ட் தமிழக அரசனுடைய தள்ளையே கொட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இந்த சிபிஐ விசாரணை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு 2-3 தடவை ரெய்டு வந்திருக்குதுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க இல்லைங்களா? தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சிபிஐயை பற்றி கேட்கல, உச்சநீதிமன்றம் பல கேள்விகளை கேட்டிருக்கு. இதெல்லாம் உங்களுடைய மண்டையில் நறுக்குன்னு கொட்டின மாதிரி இல்லையான்னு கேட்குறாரு. உங்களுக்கு உரைக்கலையான்னு கேட்குறாரு. உங்களை தானே கேட்டிருக்குன்னு கேட்குறாரு. அவர் ரொம்ப தெளிவாக தான் பேசியிருக்கிறாரு. சிபிஐ ரைடு இல்லை, சம்மன். அதை வாங்கிப்பாங்க, அதுக்காக ஆஜராவாங்க, போவாங்க. இதை திருச்சி பேசுகிறது தான் இந்த திமுகவுக்கு வழக்கம்னு சொல்கிறேன். சரி, அதோடைய பின்னணி என்ன? சம்மன் வந்ததுக்கான பின்னணி என்ன? எது சம்பவம் நடந்திருக்கு, எல்லாரையுமே விசாரிப்பாங்க. அறிக்கை அவங்க தாக்கல் செய்யணும். சிசிடிவி ஆதாரங்களை எடுத்துகிட்டு போனதா சொல்கிறாங்களே, அதை எடுத்துகிட்டு போய்ட்டு அதில் என்ன இப்போ இது மிகப்பெரிய ஒரு மாஃபியாவோட வீடியோவாக இருக்க போது. அன்றைக்கி முழுக்க நடந்த வீடியோக்கள், அதில் பஸ்ஸில் இருந்த கேமராவில் உள்ள வீடியோக்களை கேட்டிருக்காங்க. அவங்க கொடுத்துருப்பாங்க, எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அங்கே போனது தானே இருக்கும், அந்த பஸ்ஸு போனது, முன்னாடி வந்தவங்க போனவங்களோட வீடியோக்கள் தானே இருக்கும். வேறு எந்த வீடியோக்களும் இருக்காது இல்லை. அப்புறம் என்ன? இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது? ஏன்னா தேர்தல் இன்னும் குறுகிய காலகட்டத்தில் இருக்குது அப்படின்றப்ப அதோடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க? அடுத்த கட்ட செயல்பாடுகள் என்ன? தேர்தல் தான், வேறு என்ன? மக்கள் நலன் தான். ஜெயிச்சா தான் மக்கள் நலனுக்கு வர முடியும். அப்போ மக்கள் நலனை பார்த்து பிரச்சாரங்கள் ஏதாவது முன்னெடுக்கிறதா திட்டம் எல்லாமே இருக்குது. மக்கள் சந்திப்பு இருக்குது, தேர்தல் பிரச்சார பயணங்கள் இருக்குது, தேர்தல் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் இருக்குது, நிறைய இருக்குது. அதான் சொல்கிறேன், இன்னும் நிறைய இருக்குது. வேட்பாளர்கள் அறிமுகங்கள் இருக்குது, கூட்டணி கட்சிகளுடைய அறிமுகங்கள் இருக்குது, கூட்டணி கட்சிகளுடைய வருகைகள் இருக்குது. உங்களுக்கு நிறைய பிரேக்கிங் நியூஸ் இருக்குன்னு சொல்லிட்டேனே. இல்லை, இப்போ கூட்டணி கட்சிகளுடைய வருகை இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த கட்சிக்கு போவீங்க? ஒன்று நாம் தமிழர் கட்சி இருக்குது, இன்னொன்று அதிமுக இருக்குது. யார் போவாங்க? இல்லை கூட்டணி கட்சிகள் யார் வருகை இருக்குன்னு தான் சொன்னேன். அதான் யார் வருவாங்க? ஏன்னா அதிமுக ஒரு பக்கம் இருக்குது, எப்படியோ ஒரு கட்சி தானே வர முடியும். வந்ததுன்னா அரசியலில் போட்டினா ஒரு கட்சி வந்தால் தானே போட்டியிட முடியும். இப்போ நான் ஒரு கட்சியாக இருக்கணுமே. யாருக்கு வலிமை இருக்குது இல்லைன்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? தமிழக வெற்றி கழகத்தை தாண்டி இன்றைக்கி வலிமையாக இருக்குதுன்னா, இப்போ 2 ஆண்டுகளில் இன்றைக்கி இவ்வளோ பெரிய வலிமை இருக்குதுன்னா அது தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான். ஒட்டுமொத்த கட்சிகளும் ஒன்றியம் வரைக்கும் இன்றைக்கி பார்த்து நடுங்கக்கூடிய அளவுக்கு ஒரு கட்டமைப்பு வச்சுருக்குன்னா தமிழக வெற்றி கழகம் தான். புரியுதுங்களா? இதை விட பெரிய ஒரு பிரம்மாண்டமும் வெற்றியும் இங்கே வர தேவையில்லை. அவர்கள் மீது ஏறி சவாரி பண்ண வேண்டிய எண்ணம் தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்லை. மாற்றத்தை வேணும்னு விரும்பக்கூடியவர்கள், ஜனநாயக ரீதியில் வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள், மக்கள் நலன் சார்ந்து உழைக்கக்கூடியவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லியிருக்கிறார்ல. பாருங்கள், யார் வருவான்னு வருவாங்க. எல்லாம் இங்கே இருக்கிறவங்க தான் வருவாங்க. எல்லாம் பீகார்லேருந்தும் ஆந்திராவிலேருந்தும் கொண்டு வந்துட போகிறோம். இப்போ ஆதவர்ஜுனா அவர்கள் மேடையில் பேசினப்ப என்ன சொன்னார் அப்படின்னா, கலைஞர் கைது அவர் விஜய் பத்திரிகையாளர்களை சந்திக்கல, ஓடிட்டாரு அப்படின்னு நீங்கள் எல்லாருமே விமர்சிச்சிங்க. ஆனால் கலைஞர் அவர்கள் கைது செய்யப்படும் போது அன்னைக்கு யார் தப்பிச்சு ஓடனா அப்படின்னு மறைமுகமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை குறிப்பிட்டு சொல்கிறாரு.
ஆனால் இதில் இன்னொரு பார்வையை நீங்கள் பார்க்கணும். என்னென்னா, கலைஞர் அவர்கள் வந்து கைது செய்யப்படும் பொழுது அன்றைக்கி இருக்கிற எல்லா திமுக காரங்களும் இறங்கி நின்று போராடினாங்க, யாருமே பயந்து ஓடலை. ஆனால் கரூர் சம்பவம் நடந்த உடனே ஆனால் எந்த தாவேகா காரங்களும் இல்லவே இல்லையே, எல்லாருமே ஹைட் ஆயிட்டாங்க. நீதிமன்றத்துடைய விசாரணை அப்படின்னு யார் அப்படி தானே பார்க்குறாங்க. அதான் சொல்கிறேன், அந்த மாதிரி கருப்பு கண்ணாடியை போட்டு நீங்கள் எல்லாத்தையும் பார்க்குறீங்க, கருப்பாக இருக்குது. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, மஞ்சக்காமலக்காரங்க கண்ணுக்கு எல்லாம். சரி, ராஜ்மோகன் வெளியே வந்தாரா? யாருக்கு? தமிழக வெற்றிகள் எங்கேயா ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாரா? அவர் வீடு இங்கே கோயம்பேடுல ஏதாவது ஒரு இடத்துல வந்து பேசியிருக்கணும். என்ன பேசணும்? என்ன பேசணும்? ஏதாவது பதில் சொல்லியிருக்கணும். யாருக்கு சொல்லணும்? விளக்க சொல்லியிருக்கணும். சித்தார்த்துக்கு சொல்லணுமா? யாருக்கு சொல்லணும்? பொதுவெளிக்கு சொல்லணும். எனக்கு எதுக்கு? என்னை போன்ற ஆதரவாளர்கள் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அஃபீஷியலாக கட்சி சார்ந்தவங்க யாராவது கொடுத்தாங்களா? கொடுத்துருக்குறாங்க. அவர் தளபதி அவர்கள் வீடியோ போட்டிருக்கிறாரு, அதுக்கப்புறம் அறிக்கை கொடுத்துருக்கிறாரு, அதுக்கப்புறம் ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவர்கள் பேசியிருக்கிறாரு, அண்ணன் ஆதவர்ஜுனா அவர்கள் பேசியிருக்கிறாங்க. யாருக்கு என்ன இப்போ ஒரு கட்டமைப்பு கட்சி இது? யாரோ தடி எடுத்தவர்கள்லாம் தண்டற்காரர்கள் அல்ல. ஒரு கட்சின்னா அந்த கட்டமைப்பு இருக்குது, ஒரு கோட்பாடு இருக்குது. பொதுச் செயலாளரை போயிட்டாரு, பொதுச் செயலாளர் ஃபோன் எடுத்து பாருங்கள், எங்கே போயிட்டாரு? டெல்லி போனார். அவர் யார்? ஆதவர்ஜுனா. ஏன் தடை செய்யப்பட்ட பகுதியா டெல்லி? டெல்லிக்கு அவசரமாக ஓடணும். ஏன் இப்போ அவசரமாக இங்கேருந்து ஓடியே போயிட்டாரா? விமானத்தில் தானே போனார். ஃபோனே பேசாமல் ஃபோன் பேசிகிட்டு இருந்தார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சொல்கிறவங்களாம் 1000 சொல்லுவாங்க. அவர் போய் பார்த்தாராமா, விட்டு பார்த்தாராமா? அதாவது இந்த கேனத்தனமாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் எந்த கேள்வி சொல்லணுன்ற அவசியமே எனக்கு கிடையாது. புரியுதுங்களா? அறிவாக இருந்து கேளுங்க. சித்தார்த்து எத்தனையோ கேள்விகளை கேட்குறீங்க, நான் நிராகரிக்கிறேன், நான் அத்தனைக்குமே பதில் பொசிஷன் சண்டை போடுவேன். புரியுதுங்களா? இல்லைன்னா அவங்க பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லுவேன். சார் இப்போ எதுவுமே தெரியாமல் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒருத்தனெல்லாம் பேசுனா அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? அடிப்படை அறிவே இல்லாதவனாக இருக்கிறான் அன்றைக்கி திமுகவில். என்ன பதில் பேசுவான்? நீ போடக்கூடிய அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் எடுத்து பதில் போட்டுக்கிட்டு இருக்கான். அன்றைக்கி தலைவர் தளபதியினுடைய விர்ச்சுவல் வாலியர்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்களேன். இருக்கக்கூடிய ஊழல்களை பற்றி பேசுங்களேன். நீங்களாம் சமூக நீதியை பாதுகாக்கக்கூடியவர்களுடைய பிள்ளைகள் தானே, வந்து பேசுங்க. இன்றைக்கி என் தங்கச்சிக்கு இப்போ கோயம்புத்தூரில் இவ்வளோ பெரிய ஒரு கொடுமை நடந்துருச்சுங்க. ஸ்ரீமதிக்கு நடந்த கொடுமைக்கு இன்றைக்கி அதுக்கு உடனே நடவடிக்கை எடுத்தாங்க இல்லையா? நடத்துறீங்க. கோயம்புத்தூரில் நடந்த சம்பவத்துக்கு திமுக காரங்க என்ன கேட்டீங்க? ஏன் அந்த பகுதிக்கு அந்த பொண்ணு போகணும்? ஏன் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட பகுதின்னு ஏதாவது இருக்கா, போகக்கூடாதுன்னு? தமிழக இதே தாவேக்காவுடைய ஆதரவாளர்கள் சில பேர் கேட்டாங்கல்ல, என்னென்ன இதே மாதிரி கேட்டாங்கல்ல, அந்த பெண் ஏன் அந்த நேரத்தில் எந்த ஆதரவாளர் எனக்கு தெரியாது, யாரும் கேட்கல அப்படியெல்லாம். புரியுதுங்களா? அதான் சொல்கிறேன், ஃபேக் ஐடி 1000 இருக்குது. அதை வச்சுக்கிட்டுலாம் தாவேக்கானெலாம் நேர்காணலில் கூட கேட்டிருக்காங்க. நேர்காணலில் கூட கேட்டிருக்காங்க. அதே கேள்வியை கேட்டிருக்காங்க. நான் காட்ட முடியும். நேர்காணலில் கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் அவர்கிட்டே கேட்டிருக்கலாமே. நான் கேட்டேனே. என்ன கேட்டீங்க? அது எப்படி நீங்கள் ஒரு பொண்ணோட கேரக்டர் அதே இடத்துல அசாசினேஷன் பண்ணுவீங்களான்னு கேட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள், யாருக்கும் இந்த நேரத்தில் தான் போகணும், அந்த நேரத்துக்குள்ள தான் போகணும், நீங்கள் யாரையும் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கும் இல்லை. இது ஜனநாயக நாடு தானே? இது ஜனநாயக நாடு தானே? அப்புறம் இதில் என்ன நீங்கள் கட்டுப்பாடுகளை வீசிக்கிட்டு இருக்கிறீங்க? பெண்ணுக்கு முழு சுதந்திரம் தான், அரை சுதந்திரம்னு எங்கேயும் இல்லை. நம்மளாம் ஒரு மேலாதிக்க மனப்பான்மையில் இப்போ வகுத்துக்கிட்டது தான். அப்படிப்பட்ட ஒரு இதே கிடையாது. புரியுதுங்களா? பெண்ணிய சமூகம் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நபிகள் நாயகம் பேசியிருக்காங்க பெண் உரிமையை பற்றி. புரியுதுங்களா? நீங்கள் உங்களுடைய ஆண் துணையோடு போயிருக்கீங்க. புரியுதுங்களா? போகக்கூடாதுன்னு எங்கேயுமே இல்லை. அவங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் போகலாமா இல்லையான்னு சொல்லிட்டு. அது அவங்க போனது சரி, அவங்க எதுக்காக அதை விவாதிக்கிறதுக்கு நான் வரல. எங்கே இருந்தாலும் பாதுகாக்கப்படணுன்றது தான் என்னுடைய இது. எங்கே இருந்தாலும் ஜனநாயகம் வேணுன்றது தான் என்னுடைய குரல். அதற்காக உழைக்கக்கூடியவன் தான் நான். அதை மட்டும்தான் நான் பேச முடியும். அவங்க ஏன் போன அந்த ஆராய்ச்சி எனக்கு தேவையில்லைன்ற. இன்னொரு சில பேர் கேட்குறாங்க, என்னென்னா காவல்துறை அந்த இடத்துக்கு போட அவங்க போகிற இடத்துக்குலாம் போட முடியுமான்னு கேட்குறாங்களே சார். இல்லை, அவங்க போகிற இடத்துக்கு போடணுமான்றதெல்லாம் இல்லை. காவல்துறையே இங்கே மானங்கெட்டு போய் வந்த கோவிலுக்கு வந்த பொண்ணை பாலியல் வன்புணர்வு பண்ணுறீங்களே, யோக்கியமான காவல்துறை தானே நீங்கள்? அம்மாவை கூட எதுக்காக வந்தது அந்த பொண்ணு? இப்போ 10 நாளைக்கு முன்னாடி நடந்ததில்லை சம்பவம். 2 காவலர்கள் தானே அந்த அயோக்கிய வேலையை பண்ணது. அப்போ அந்த அயோக்கியனுங்களை சுட்டுருக்கணுமா இல்லையா? ஏன் சுடலை இந்த காவல்துறை? இதெல்லாம் நாளைக்கு இப்போ இவங்களுக்கு பாயக்கூடிய தோட்டாக்கள் அவர்கள் மீது பாயாதா? பாயக்கூடாதா? இதெல்லாம் வைத்தெரிச்சலா இல்லை? பெரிய கணப்பெரிய கண்ணியவானுங்களா இவங்க? எத்தனையோ நல்ல காவலர்கள் இருக்காங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி கேடுகட்ட காவல்துறையில் கேடுகட்ட பேச்சு தான். ஏன் சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஏமா உன்ன மாதிரி ஆட்கள்லாம் 9 மணிக்கு 10 மணிக்கு ஏமா வெளில வரலன்னு ஒரு காவல்துறை சேர்ந்தவர் கேட்கலையா? வைரல் ஆகலையா? அதை அந்த யூனிஃபார்மை போட்டு அவர் சீருடையில் இருந்துட்டு கேட்கலாமா? சென்னை நகரத்துக்குள்ளே ராத்திரி விடிய முழுக்க சென்னை நகரம் முழுக்க இன்றைக்கி ஹோட்டல்களையும் மால்களையும் திறந்து வச்சுருக்கீங்க.
ஏன் குக்கிராமத்துக்குள்ளே இருக்கிறோமா, நடுக்காட்டுக்குள்ளே, அடர் வனப்பகுதியில் இருக்கிறோமா, எங்கே இருக்கோம்? 2 நாடுகளுடைய எல்லையில் பாதுகாப்பு அந்த அந்த இடத்துல இருக்கிறோமா? ஐயோ வெளியில் போனால் ராத்திரியில் அந்த ராணுவம் சுட்டுடும் இந்த ராணுவம் சுட்டுணுன்ற என்ன பேச்சு பேசுகிறீங்க? தெரியுதா யார் தற்கொலைன்னு? உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார். வாழ்த்துக்கள்.